இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. இவ்வளவு நேரம் ஆச்சு. இந்த பொண்ணு மல்லி எங்க போனா? இந்த காட்டுல எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டாளா என்ன? இந்த நேரத்துல அவளை எங்கேன்னு தேடுறது? எங்க இருந்தீங்க நீங்க? இவ்வளவு நேரம் உங்களை தேடணும் தெரியுமா? ஏய் கள்ளி, திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டு என்ன எங்கே போனான்னு கேக்குறியா நீ? முன்ன எனக்கு கீழே இறக்கி விடுங்க, எனக்கு கீழே இறக்கி விடுங்க. விட மாட்டேன். என்ன என்ன அப்படி பாக்குற? பெரிய ஹீரோயின் நினைப்போ மனசுல? இறக்கி விட்டா திருப்பி ஓடி போயிடுவேன். உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்க போன நீ? நான் சொல்றேன், முதல்ல நீங்க என்ன கீழே இறக்கி விடுங்க. மாட்டேன். நீ சொன்னாதான் உன்னை கீழே இறக்கி விடுவேன். இத பாருங்க, என்ன இந்த மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்கிறது பிடிக்காது. கீழே இறக்கி விடுங்க. ஓ, ஏன் இப்படி அலட்டிக்கிற? காலேஜ் பொண்ணு மாதிரி பேசுற? ஒட்டானு போய் ரெண்டு. இப்ப எதுக்கு அப்படி பாக்குற? இரு இரு, இறக்கி விடுறேன். சரி இப்ப சொல்லு, எங்க போயிருந்த? இந்த பக்கம் என் பாட்டி வீடு இருக்கு, அங்கதான் போயிட்டு வரேன். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் உங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. எங்க பாட்டி இப்போ நல்லாயிட்டாங்க, வாங்க கிளம்பலாம். உங்க பாட்டி வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? என்னைய விட்டுட்டு போன? உன் பேச்சு நடவடிக்கைலாம் பார்க்கும்போது ரொம்ப வினோதமா இருக்கு. இந்த இடத்த நான் என் கனவுல பார்த்திருக்கேன். அதுவும் இல்லாம இது ஒரு காடு.
இந்த காட்டுக்குள்ள உங்க பாட்டி வீடு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எது புரியணும்னு அவசியம் கிடையாது, வாங்க. ஏய் மல்லி, என் கேள்விக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லை. என்ன புரியக்கூடாதுங்கிற? எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல. நீ ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிற மல்லி. டோன்ட் வரி ராஜி, அவ வரவே மாட்டா. உங்க வார்த்தையை நம்பலாமா? நம்புங்கறல்ல, நான் சொன்னது அப்படி நடக்கும். அவ திரும்பி வர வாய்ப்பே இல்லை. அமிர்தா, அமிர்தா, நீ எங்கம்மா போயிருந்த? வீட்டுல உன்னை காணோன்ன உடனே நாங்க என்னென்னவோ கற்பனை பண்ணிக்கிட்டோம். வீட்டை விட்டு போயிட்டியோன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அமிர்தா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்த அமிர்தா. நான் சிவனுக்கு உண்மையா பூஜை பண்றவன். இன்னைக்கு ராத்திரி கோவில்ல விசேஷ பூஜை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பார்க்க தான் போனேன். என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன். அப்பா, நம்ம சரோஜாவோட முகத்தை பாருங்க, சந்தோஷத்துல மலர்ந்திருக்கு. மலராம என்ன பண்ணும்? என் பொண்ணுதான் திரும்பி வந்துட்டாளே. அமிர்தா, உன்னை பாக்குற வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருந்தா. எவ்வளவு சொல்லியும் கேட்கல. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இப்படி பயந்து போன சரோஜாவை நான் பாக்குறது இதுதான் முதல் தடவை. சரி சரி விடுங்க, அதான் வீட்டுக்கு வந்துட்டால. அமிர்தா, நீ வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்னை மறுபடியும் இந்த வீட்டுல பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டேன். சொல்லாம கொல்லாம போனது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. இன்னும் சொல்லணும்னா என் மனசுல உன்னை ஒரு நிமிஷம் திட்டிக்கிட்டேன். நான் மட்டும் சும்மா இல்ல அமிர்தா, சரோஜா துடிக்கிறத பார்த்துட்டு எனக்கு உன் மேல எவ்வளவு கோவம் வந்ததுன்னு தெரியுமா. அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாது. சரி சரி, நடந்தது நடந்துடுச்சு. அமிர்தா, வா வந்து சாப்பிடு. இல்ல வேண்டாம், நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். பூஜைக்கு போயிட்டு வந்தேன்ல, அதான். சரி, ஒரு கிளாஸ் பாலாவது குடிமா. இவ்வளவு ஸ்டைலா கூட்டிட்டு போறா பாரு. சோத்துல விஷத்தை வச்சு 3 பேரையும் அப்படி தூக்கினோன்னு தோணுது. ராஜி, இவ கெட்டியா பிடிச்சுக்கிட்டா அவ்வளோ ஈஸியா விட்டுட்டு போக மாட்டான். இப்ப நம்ம என்னங்க பண்றது? இந்த தரித்திரம் பிடிச்ச பொண்ணுக்கு நம்ம வாழ்க்கை தான் கிடைச்சதா நாசம் பண்றதுக்கு? புருஷனும் பொண்டாட்டியும் அவ மேல வச்சிருக்கிற சென்டிமெண்ட்டை பார்த்தா எங்க அவளை லீகலா தத்து எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்குங்க. ஏய், என்ன பேசுற ராஜி? தத்தெடுக்கிறதா? பின்ன என்னவா? அவ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவளை எப்படி கொஞ்சம் கொலாவனாங்கன்னு பாத்தீங்க இல்லையா? இல்ல, இந்த பாசம் எந்த கணக்குலங்க சேரும்? அவ குலம் கோத்திரம், அவ எங்க இருந்து வந்திருக்கான்னே தெரியாது. இத்தனை வருஷம் எங்க வாழ்ந்தானும் தெரியாது. இல்ல, என்னமோ மருமகளை வீட்டுக்கு கொண்டு வந்து பொறுப்புகளை கொடுக்கற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துதான் இப்படி பண்றாங்களோன்னு தோணுது.
எதையும் சொல்ல முடியாது ராஜி. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். இவ்வளவு இப்படிலாம் விட முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்திடலாம். ரோட்ல இருந்து வந்தவ திரும்பவும் ரோட்டுக்கே போயிடணும். சம்பந்தமே இல்லாம சொத்துல கை வச்சா இவளுக்கு என்ன ஆகும்னு நம்ம இப்ப காட்டணும். கேட்க மாட்டாங்க. நீங்க எதை செஞ்சாலும் அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தானே எல்லாருக்கும் தெரியும். அர்ஜுன் கிட்ட நான் கல்யாண விஷயத்தை பேசுறதுக்கும் ஒரு தகப்பனா நீ பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு விஷ்ணு. இங்க பாரு, அர்ஜுன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா அந்த பொறுப்பு உன்னோடது. சம்பாதிக்கிறது மட்டும் உன் கடமை இல்லை, ஒரு தகப்பனோட கடமைகளையும் நீ மறந்துடக்கூடாது. பசங்க அலட்சியமா இருப்பாங்க, பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்க. ஆனா நாம பெரியவங்க, குழந்தைகளா இருக்கக்கூடாது. சரிம்மா, அர்ஜுன் கிட்ட நானே பேசுறேன். முக்கியமான வேலையா இருந்தது, அதை முடிச்சுட்டு தான் வரேன். அமாவாசை அன்னைக்கு மட்டும் எந்த முக்கியமான வேலையும் வச்சுக்க கூடாதுன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? எங்கடா போயிட்டு வர? இப்படி நடுராத்திரியில வீட்டுக்கு வர? என் மனசு படுற வேதனைய ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் எங்க போயிருந்தேன்? அப்பாதான் என்ன கூட்டிட்டு போனாரு. வேற அப்பாவே கேளுங்க. காலையில நான் அப்பா கூட ஆபீஸ்க்கு போனேன். போர் அடிச்சதுன்னு அங்கங்க சுத்தாத, ஆபீஸ்க்கு வான்னு சொன்னாரு. அதனால தான் போனேன். வேணா கேட்டு பாருங்க. இல்லையாப்பா? ஆமா, இவன் என் கூட தான் வந்தா. இன்னுமா பாட்டி உங்களுக்கு சந்தேகம்? என் மேல நம்பிக்கை இல்ல, சரி அப்பா மேல கூட நம்பிக்கை இல்ல. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு எதுவுமே எனக்கு புரியல. சரி, ஆபீஸ்க்கு போன் போட்டு கொடுக்குறேன், நீங்களே கேட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பெத்தவங்க படுற வேதனை உனக்கு புரிஞ்சா போதும். வீட்டுல இருக்கிற நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்போம். நீங்க வரதுக்கு ஒரு நிமிஷம் தாமதமானாலும் நாங்க எங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருப்போம். வீட்டுல இருக்கிறவங்க எப்பவுமே உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சா போதும். வேலை விஷயமா வியாபார விஷயமா ஓட வேண்டியதுதா. ஆனா அதுக்காக வீட்டுல இருக்கிற நிம்மதியை கெடுத்துட்டு பணம் சம்பாதிச்சு என்ன சுகத்தை அனுபவிக்க போறீங்க? ஏம்மா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு வா, நான் ரூம்ல இருக்கேன்.
அம்மா, என் பிள்ளையோட பேச்சுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நான் ஒன்னும் முட்டாள் இல்லடா. எங்களோட வேதனை எல்லாம் உனக்கு புரியாது. நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணமாகி உன் பசங்களும் உன்ன மாதிரியே பண்ணும்போது என் வேதனை என்னன்னு உனக்கு அப்ப தெரியும்டா. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணாதா நீ ஒரு வழிக்கு வருவ. சீக்கிரமே உனக்கு கல்யாணம் பண்றேன். நான் உன்னை காரணம் எதுவும் கேட்கலாமா? உன் சுதந்திரத்தை நாங்க பறிக்கிறோன்னு தப்பா நினைச்சுக்காத. ஆனா உனக்கு எப்ப என்ன ஆகுன்ற பயம் எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இதோ பார், நீ எங்க வேணாலும் போ. ஆனா போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிட்டு போமா. கண்டிப்பா உன்னை தடுக்க மாட்டோம். எங்களுக்கு குழந்தை இல்லை, அதனாலதாம்மா எல்லா பாசத்தையும் உன் மேல கொட்டி வச்சிருக்கோம். எதுக்காக ஏன் எதுவுமே தெரியாது. இத தாய்மைன்னு கூட சொல்லுவாங்க. நீ தாய்ப்பாசம் கேள்விப்பட்டிருக்கல, அந்த மாதிரிதான். ஒரு சில நேரத்துல கூட இருக்கிறவங்க கூட நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தோணும். அதே மாதிரி சில நேரத்துல காரணமே இல்லாம சில பேர் மேல பாசத்தை வளர்த்துப்போம். அப்புறம் சில சமயத்துல முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நமக்கு ரொம்ப பழகுன மாதிரி ஒரு உணர்வு வரும். இப்போ நீ எங்க மனசுக்கு நெருக்கமா இருக்க பாரு, அந்த மாதிரி. உன்னை பார்க்கும்போது நீ ஏன் பொண்ணுங்கிற உணர்வு எனக்கு ஏற்படுது. அந்த ஆண்டவன் உன்னை எங்க கிட்ட கொடுத்திருக்காருங்கிறத விட எங்க பொண்ணா கொடுத்திருக்காருங்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அதனால்தான் அமிர்தா, நீ ஒரு நிமிஷம் எங்க கூட இல்லைன்னா கூட எங்க உன்னை இழந்துடுவோமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அமிர்தா. நீ எங்களை விட்டு பிரியறது எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அமிர்தா, நீயா எங்களை தேடி எனக்கு அடைக்கலம் கொடுன்னு வரல. நாங்களே தான் ஆசைப்பட்டு எங்க பொண்ணா நீ இந்த வீட்டுல வாழணும்னு கூட்டிட்டு வந்தோம். நீயும் அப்படியே இருப்பல்ல. இதுல எங்களோட சுயநலமும் இருக்கு. ஆனா எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லிட்டோம். அதுக்காக எங்களை தவிக்க விட்டுட்டு மறுபடியும் நீ வீட்டை விட்டு போயிடாது. உனக்கு எங்க மூலமா எந்த உதவி தேவைப்பட்டாலும் கண்டிப்பா சொல்லு. உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லு. எதுக்காகவும் நீ தயங்க வேண்டாம். அமிர்தா, நாங்க பேசின பேச்சு உன் மனசு புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருமா? நாங்க கொஞ்சம் அதிகமா பேசிட்டோம்னு எனக்கு தோணுது. இனிமே நாங்க 2 பேரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சரி அமிர்தா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாம்பு, பாம்பு! அம்மா, அம்மா! அர்ஜுன் சார் கார்ல பாம்பு இருக்குமா? என்னடா ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? பாம்பு பார்த்தம்மா. அர்ஜுன் சார் கார்ல பாம்பு இருக்கு. என்னது? பாம்பா? ஆமாமா, கார்ல பாம்பு இருக்கு. நீ ஒழுங்கா பாத்தியா? காருக்குள்ள எப்படி பாம்பு வரும்? எப்படி வந்துச்சுன்னு தெரியலம்மா, ஆனா காருக்குள்ள பாம்பு இருக்கிறத நான் பார்த்தேன். ஐயோ கடவுளே, என்னப்பா இதெல்லாம்? ஏற்கனவே இந்த வீட்டுக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. இவன் என்னடானா அவன் காருக்குள்ள பாம்பு இருக்குன்னு சொல்றான். பாட்டி, நீங்க இவ பேச்செல்லாம் நம்பாதீங்க.
ராத்திரி ஏதோ கெட்ட கணம் வந்திருக்கும் அதே ஞாபகத்துல வந்து வளர்றான். காருக்குள்ள எப்படி பாட்டி பாம்பு? இல்லைங்க ஐயா, நான் ஒன்றும் கனவு கண்டுட்டு வந்து சொல்லலை. காருக்குள்ள பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன். ஏய், நீ எதுக்கு தேவையில்லாம கார் டோர் ஓப்பன் பண்ண? உனக்கு என்ன வேலைங்க? தினம் காரை கழுவுற மாதிரி இன்னைக்கு காரை கழுவலான்னு தாங்க போனேன். பார்த்தா பாம்பு இருக்குங்க. ஏய், கண்டதையும் பேசி வீட்டில் எல்லாரையும் பயமுறுத்தாத. என் காரில் பாம்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ராத்திரி நான் தானே காரை ஓட்டிட்டு வந்து டோரை லாக் பண்ணி மேலே போய் படுத்தேன். பாட்டி, போயும் நீங்க இவன் பேச்ச போய் நம்புறீங்களே? பாம்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் சும்மா உங்க எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்றான். அவன் பேச்சை நம்பாதீங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வாங்க, நான் காட்டுறேன். சரி நடப்பா, அங்க என்னதான் இருக்குன்னு பாத்துடலாம். அம்மா, நீயும் ஏமா பாட்டி மாதிரி பண்ற? என் கார்ல பாம்பெல்லாம் எதுவும் இல்லம்மா. இல்லன்னு நீ எப்படி அர்ஜுன் சொல்ற? அவன் பார்த்தேன்னு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு ஒரு தடவை போய் பாத்துடலாம். ஒருவேளை அது யாரையாவது கடிச்சிருச்சுன்னா? இது கடிக்கிறதா? கடிக்கிறதுக்கு அது என்ன உயிரோட இருக்கிற பாம்புன்னு நினைச்சீங்களாமா? செத்த பாம்பை துணியில சுத்தி வச்சிருக்காங்க. கார் சீட்ல இருக்குமா அது? என்னது? செத்து போன பாம்பை துணியில சுத்தி வச்சிருக்காங்க? என்ன அர்ஜுன் இது? செத்து போன பாம்பை நீதான் உன் காருக்குள்ள வச்சிருக்கியா? உண்மையை சொல்லு. இல்ல பாட்டி, நான் ஏன் சத்த பாம்பை வீட்டுக்கு கொண்டு வர போறேன்? பாம்புனா ஜாக்கிரதையா இருன்னு ஏற்கனவே நீங்க வேற சொல்லிருக்கீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ஏய், ஏன் இப்ப நீ போய் சொல்ற? அர்ஜுன் ஐயா, நான் பொய் சொல்லலைங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன். இப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மை. சரி, வாங்க போய் பாத்துடலாம். எங்க பார்த்த வந்து காட்டு.